Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சில டவுட்ஸ்க்கு வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ண போறேன். அது என்ன டவுட்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம பேசிக்கா வந்து செயின் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆரி வர்க்ல இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா இந்த பேசிக் செயின். இந்த பேசிக் செயினை நீங்க வந்து கத்துக்கிட்டீங்க அப்படினா அடுத்தடுத்த வர்க் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி பிகினர்ஸா இருக்கீங்க அப்படினா பேசிக் செயினை பழகும்போது மேக்ஸिमम ஜரி த்ரெட்ல பழகாம சில்க் த்ரெட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் வந்து ஈஸியா வந்துரும். அதனால எப்பவும் வந்து ஜரி த்ரெட்ல பழகாதீங்க, சில்க் த்ரெட்ல பழகுங்க. ஜரி த்ரெட்ல போடும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். அதுவே சில்க் த்ரெட்ல போடும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா பழகிட்டீங்க அப்படினா உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் வந்து ஈஸியா வந்துரும். இப்போ வந்து இந்த வீடியோல எதை பத்தி சொல்லப் போறேன் அப்படினா, இப்போ பேசிக் செயின் வந்து போட்டுட்டு இருக்கேன் நானு. இதுதான் ஆரி வர்க்ல பேசிக் செயின். இந்த மாதிரி பேசிக் செயின் வந்து மேல வந்து நமக்கு எப்படி நீடில ஹேண்டில் பண்ணனும் அப்படிங்கறத வந்து வீடியோல சொல்லியிருக்கேன். நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து தெரியும். அதுவே நம்ம ஃப்ரேம்க்கு அடியில பாத்தீங்கன்னா த்ரெட்ட வந்து சுத்தி கொடுப்போம். அது வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படினா ஆப்போசிட்ல சுத்தி கொடுக்கறாங்க. ஆப்போசிட்லனா இந்த சைடு தான் சுத்தி கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி சுத்தி கொடுத்தீங்க அப்படினா தான் உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து மாட்டாம வரும். அதாவது த்ரெட் இழுக்கும்போது உங்களுக்கு கஷ்டமா இல்லாம ஃப்ளெக்சிபிளா வரும். இப்போ பாருங்க, நான் வந்து மேல இருந்து கீழ செயினை கொண்டு வந்து திரும்ப கீழ இருந்து மேல கொண்டு போறேன். இப்போ நீடில் வந்து எப்படின்னா நம்ம 90 டிகிரில வச்சு தான் ஹேண்டில் பண்ணுவோம். அப்போ நீடில இப்படி மேல எடுக்கும்போது எனக்கு வந்து த்ரெட் மாட்டாம வருது. அது எப்படி வருது அப்படின்னா நான் கீழ சுத்தி கொடுக்கிற விதம் தான். அதாவது ஆப்போசிட்ல சுத்தும்போது நமக்கு 2 சுத்து சுத்திடும். அப்போ வந்து என்ன ஆகும்னா நீடில் வந்து அந்த நீடிலோட ஹூக் வந்து ரொம்ப டைட்டா இருக்கும். இங்க பாருங்க. இப்போ வந்து நான் கீழ பார்த்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொண்டு போறேன். மேல இருந்து ஸ்டிச்சஸை வந்து நான் கீழே பார்த்த மாதிரி போட்டுட்டு வரேன். அதாவது மேலே இருந்து கீழே சைடுக்கு போட்டுட்டு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீடிலோட அந்த எட்ஜ் அந்த முனை இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி கொண்டு வரும். இப்போ மேலேருந்து கொண்டு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து சுற்றி கொடுக்கணும். அதாவது நீடிலுக்கு லெஃப்ட் சைடில் சுற்றி கொடுக்குறோம். அப்படி சுற்றி கொடுக்கும்போது அந்த நீடில் வந்து த்ரெட்டை வந்து ஈஸியாக வந்து மேலே கொண்டு போயிடும். இதுவே வந்து நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் சுற்றும் போது நமக்கு 2 சுற்று உளுந்த மாதிரி இருக்கும். உங்களால் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஸ்டார்டிங்கில் எப்படி பழகுறீங்க அப்படின்னா அதே தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வரலையும் வரும். அதனால ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மேல் நோக்கி வந்து ஸ்டிச்சஸை போடுறேன். மேல் நோக்கி போடும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட் சைடில் சுற்றி கொடுக்குறேன். பாருங்கள், கீழே பார்த்து வரும்போது அந்த நீடிலோட எட்ஜ் கீழே பார்த்து வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெஃப்ட் சைட்லேயும் மேலே பார்த்து போகும்போது ரைட் சைட்லேயும் சுற்றி கொடுக்கணும். பாருங்கள், ரைட் சைடில் சுற்றி கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா த்ரெட்டு வந்து எங்கேயும் மாட்டாமல் உங்களுக்கு அழகாக வந்துடும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா பார்த்து கேர்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் லாஸ்ட் வரலையும் வரும் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.